ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹50 குறைந்து 22 கேரட் 1 கிராம் ₹10,220 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். கிராமிற்கு ₹20 ₹50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ₹50 குறைஞ்சிருந்ததுங்க. அதே போல் வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ₹1 குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ₹1 குறைந்திருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ மாலை 4 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரேட் கட்டு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். 0.25% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4லிருந்து 4.25% அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள் இன்னும் 2 தடவை வந்து ரேட் கட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 0.5 அந்த 50 பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணது கடைசியில் பார்த்தீங்கன்னா 0.25% சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரேட் கட்டுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து தங்கத்தோட விலை ஒரு ₹100 ₹200 கிராமிற்கு குறையலாம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்கம் எதுவும் இல்லை. ஒரு ₹50 மட்டும் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் வந்து தங்கத்தோட விலை சின்னதாக ஒரு ஏற்றத்தில் இருந்துகிட்ருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கத்தில் இருந்தது. ஆனால் குறையாமல் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து அதிகரிக்குது. ஸோ இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரேட் கட் இருக்குன்னு சொன்னது ஒரு காரணமாக கூட இருக்கலாமுங்க. ஸோ சர்வதேச லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் மீண்டும் சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தற்பொழுது ₹88.15 இருக்குங்க. காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆனப்போ இருந்ததை விட தற்பொழுது 20 பைசா வீக்காக இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மீண்டும் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் வந்து இருக்குங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இன்னும் நம்மளுக்கு இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது நாளைக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா சர்வதேச லெவல்லையும் தங்கத்தோட விலை சின்ன ஏற்றத்தில் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாளைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் ₹10,220 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து நாளைக்கு கிராமிற்கு ₹20 ₹40 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. அடுத்து வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா தற்பொழுது ₹141 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்கிறது காரணமாக வெள்ளியோட விலை நாளைக்கு கிராமிற்கு ₹1 ₹2 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் அதிகரிக்க தாங்க தொடங்கியிருக்கு. தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குங்க. ஸோ இரவு இதே ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லை ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இரவு 9 மணி நிலவரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் தான் இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.